என்றான். ஆனால் அவந்திகா அதை மறுத்து, வேண்டாம் சிவா, நானே ட்ரை பண்றேன் என்றாள். அவள் வேண்டாம் என்று சொன்னாலும் சிவா அவளுக்கு சப்போர்ட்டாக அருகில் இருந்தான். அப்போது திடீரென அவன் கால் தவறி இருவரும் நேராக படுக்கையில் விழுந்து விட்டார்கள். அங்கே ஆழமான அமைதி நிலவியது. சிவாவின் மூச்சு காற்று சூடாகிவிட்டது. அவந்திகாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இருவரின் பார்வையும் மோதிக்கொள்ள இந்த உலகமே ஒரு கணம் நின்றுவிட்டது போல உணர்ந்தார்கள். சிவாவின் கைகள் அவந்திகாவின் தோளில் இருந்தது. அவன் அவந்திகாவின் ஆழமான பார்வைக்குள் தொலைந்து போனான். அவள் எதையோ சொல்ல வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் வார்த்தைகள் தொண்டையில் சிக்கிக்கொண்டு வெளியில் வரமாட்டேன் என்று அடம் பிடித்தது. சிவா சடனாக சுயநினைவுக்கு திரும்ப தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு சீக்கிரமாக எழுந்தான். ஏதோ தவறு செய்துவிட்டது போல உணர்ந்தான். அதை புரிந்து கொண்ட அவந்திகா பார்வையை திருப்பிக் கொண்டார். சிவா அங்கிருந்து வெளியேறுவதற்காக கதவை நோக்கி திரும்ப, கொஞ்சம் இரு சிவா என்றார். உடனே நின்று விட்டான். பின் மெதுவாக திரும்பி, என்ன என்று கேட்டான். அவந்திகா மெல்லிய புன்னகையோடு, எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிவா என்றார். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அங்கிருந்து வெளியேற தொடங்கினான். அவந்திகா, நெல்லு சிவா, தனியா இருக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு நைட் நீ இங்கேயே தூங்குறியா என்று கேட்டார். அதை கேட்டு சிவாவின் இதயம் வேகமாக துடித்தது. நானா, நான் எப்படி என்று தயங்கினார். ப்ளீஸ் சிவா, எந்த ரீசனும் சொல்லாத. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னால் அந்த இன்சிடென்ட்ல இருந்து வெளியில வர முடியல. கண்ணை மூடினாலே அதெல்லாம் தான் ஞாபகத்துல வருது. ப்ளீஸ் என்று கெஞ்சி கேட்டார். அவனால் அதற்கு மேல் மறுக்க முடியவில்லை. அவன் அங்கிருந்த சோஃபாவில் படுத்துக்கொண்டான். அவந்திகாவால் அந்த இன்சிடென்ட்டில் இருந்து வெளியே வர முடியாததால் அவள் சிவாவை தன்னுடைய ரூமில் தூங்கச் சொன்னார். சிவாவால் அதை மறுக்க முடியவில்லை. அங்கிருந்த சோஃபாவில் படுத்துக்கொண்டான். காலையில் அவந்திகா கண்விழிக்கும் போது யாரோ அவள் மீது படுத்திருப்பது போல உணர்ந்தார். அவள் பெட்டில் ஒரு மீனை போல நினைந்து கொண்டிருந்தார். யாரோ அவளை இறுக்கமாக பிடித்திருப்பது போல இருந்தது. அவளால் சத்தமாக பேச முடியவில்லை. மிகவும் சிரமப்பட்டு, சிவா, சிவா, என்னை காப்பாத்து, தயவு செஞ்சு என்னை காப்பாத்து என்று பயத்தில் முனகினாள். அவள் இன்னும் கண்களை திறக்கவில்லை. கண்களை இறுக்கமாக மூடியிருந்தவள் திடீரென சிவா அலறியபடி எழுந்து அமர்ந்தாள். அவளுக்கு மூச்சு வாங்கியது. பயத்தில் வியர்த்து கொட்டியது. அவளுடைய அலறல் சத்தத்தை கேட்டவுடன் சோஃபாவில் படுத்திருந்த சிவாவும் திடுக்கிட்டு எழுந்தார். அவந்திகாவுக்கு அருகில் சென்றான். அவளுடைய நிலையை பார்த்த சிவா, என்ன அவந்திகா, என்னாச்சு? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா என்று அவள் கன்னத்தை பிடித்துக்கொண்டு அன்போடு கேட்டான். அவள் முகத்தில் சிதறியிருந்த சில முடிகளை அகற்றியபடி, எதுக்கு இவ்வளவு பயப்படுற? நீ ரொம்ப தைரியமான பொண்ணாச்சு. நேத்து நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு என்றார். அவள் உடனே சிவாவின் தோளில் சாய்ந்து அழ ஆரம்பித்து விட்டார். அவள் உடல் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. நேற்று இரவு நடந்த கொடூரமான நிகழ்ச்சிகளில் இருந்து அவளால் இன்னும் கூட வெளிவர முடியவில்லை. அந்த காட்சியெல்லாம் அவள் கண்ணெதிரில் ஓடியது. அவினாஷின் அருவருப்பான முகமும் அவன் அவந்திகாவிடம் நடந்து கொண்ட விதமும் மீண்டும் மீண்டும் அவளை தொந்தரவு செய்தது. சிவா, அவன் என் ட்ரெஸ்ல இருந்து துப்பட்டாவை இழுக்கும் போது அங்க இருந்தவங்க எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க. ஆனா யாருமே என்னை காப்பாத்த வரல. அவங்க என் கையும் காலையும் கட்டி போட்டுட்டாங்க. அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சிவா, நீ என் கூடவே இரு ப்ளீஸ் என்றார். சிவா அவளுடைய நிலையை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டான். நேற்று நடந்த சம்பவங்கள் அவள் மனதில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதை புரிந்து கொண்டார். அவந்திகாவின் இடத்தில் வேறு எந்த பெண் இருந்தாலும் இப்படிதான் பயத்தில் துடித்திருப்பார். அவளை அதிலிருந்து மீட்க வேண்டும் என்று நினைத்த சிவா, நான் எங்கேயும் போக மாட்டேன் அவந்திகா, உன் கூடவே தான் இருக்க. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அவன் அவந்திகாவின் கன்னங்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தான். பிறகு அவளுடைய கைகளை ஆறுதலாக பிடித்துக் கொண்டான். அவன் அவந்திகாவை கட்டி அணைத்து ஆறுதல் சொல்ல விரும்பினான். ஆனால் அவர்களுடைய ரிலேஷன்ஷிப் இன்னும் நட்பின் ஆரம்ப வாசலில் தான் இருந்தது. அதனால் அவன் அவளுடைய கையை மட்டும் பிடித்துக் கொண்டான். சிவாவை தனக்கு மிக அருகில் உணர்ந்த அவந்திகாவின் மனதுக்குள் வித்தியாசமான உணர்வுகள் தோன்ற ஆரம்பித்தது. சிறுவயதில் தன்னை காப்பாற்றியவனும் சிவாவும் ஒரே ஆளாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று யோசித்தவள் பின் உடனே, என்ன இது அபத்தமான யோசனை என்று தன்னை தானே கண்டித்துக் கொண்டார். அவள் முகத்தில் தெரிந்த மாற்றத்தை கவனித்த சிவா, என்னாச்சு என்று ஜாடையாக கேட்டார். சிவா, நீ என் மேல காமிக்கிற அக்கறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒவ்வொரு தடவை நீ என்னை காப்பாத்தும் போதும்
எனக்கு சின்ன வயசுல இதே மாதிரி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல என்னை காப்பாத்தின ஒருத்தனோட ஞாபகம் தான் வருது. அவன் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தான். ஆனா இப்ப வரைக்கும் அதை அவன் நிறைவேற்றவே இல்லை. நீ என்னை கேர் பண்றது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அதே நேரம் நீ என்னை கேர் பண்ணும்போது அவன் மேல இருக்கிற வெறுப்பு தான் ஜாஸ்தி ஆகுது சிவா என்று எரிச்சலோடு சொன்னான். சிவா அதை கேட்டு உடைந்து விட்டான். சிறுவயதில் அவளை காப்பாற்றியது அவன்தான். ஆனால் அந்த உண்மையை அவளிடம் சொல்ல முடியாமல் தவித்தான். அதற்குள் அவந்திகாவின் செல்போன் ஒலித்தது. சிவாவிடமிருந்து தன் கையை விலக்கிக் கொண்டு செல்போனை பார்த்தார். தர்மா குரூப்ஸில் இருந்துதான் அந்த கால் வந்தது. அதை பார்க்கும்போதுதான் இன்று அவள் வேலையில் ஃபர்ஸ்ட் டே என்பது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அவள் அவசரமாக சிவாவை பார்த்தார். என்னாச்சு அவந்திகா, எல்லாம் ஓகே தானே என்று அவன் கேட்க, இன்னைக்கு தான் நான் ஜாயின் பண்ணணும், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நிறைய மிஸ்டு கால் வந்திருக்கு, இப்ப என்ன பண்றது சிவா? அவள் சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே HR மீண்டும் அவளுக்கு கால் செய்தார். அவந்திகா பயந்து கொண்டே அந்த காலை எடுத்தார். ஆப்போசிட் சைடில் இருந்து ஒரு லவுட் வாய்ஸ் கேட்டது. வேர் ஆர் யூ அவந்திகா? ஏன் என்னோட போனை அட்டெண்ட் பண்ணல? ஃபர்ஸ்ட் டேவே இவ்ளோ லேட்டா வந்தா எப்படி? கரெக்ட் டைம்க்கு வரணும்னு உனக்கு தெரியாதா? இந்த போஸ்டுக்காக ஆயிரக்கணக்கான கேண்டிடேட்ஸ் காத்திருந்தாங்க. அவங்க எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு உனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்காங்க. ஆனா நீ இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க. இப்படி எல்லாம் இருந்தா நான் FD கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும் என்றார். அவந்திகா எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்குள் HR குறுக்கிட்டு, உன்னோட இடியாட்டிக்கான ஆன்சர் கேட்க நான் கால் பண்ணல. உனக்காக எம்ப்ளாயிஸ் எல்லாரும் மீட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ½ an hourல நீ ஆபீஸ்ல இருக்கணும். ஒரு டீல் சைன் பண்றது சம்பந்தமா முக்கியமான டிஸ்கஷன் இருக்கு, புரிஞ்சுதா? இதை சொல்லிவிட்டு போனை கட் பண்ணி விட்டார். அவந்திகாவின் முகம் சோகமாகிவிட்டது. HRின் வார்த்தைகளை கேட்ட அவள் மிகவும் நொந்து போனார். போனை வைத்த பிறகு அவள் சிவாவை பார்த்தார். சிவா, எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு, நான் ½ an hourல தர்மா குரூப்ஸ்ல இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டே அவசரமாக பெட்டில் இருந்து எழுந்தார். என்னாச்சு அவந்திகா, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு, யார் கால் பண்ணாங்க? சிவா தன்னுடைய வாக்கியத்தை முடிப்பதற்குள் அவந்திகா வாஷ்ரூமுக்குள் சென்று விட்டார். சிவா படுக்கைக்கு அருகில் நின்று மூடிய கதவையே பார்த்து கொண்டிருந்தான். சிவா, நீயும் சீக்கிரமா ரெடி ஆயிடு, நான் 15 மினிட்ஸ்ல கிளம்பிடுவேன், போகும்போது எல்லாத்தையும் சொல்றேன் என்று உள்ளே இருந்து குரல் கொடுத்தார். அவந்திகாவின் வார்த்தைகளை கேட்ட பிறகு சிவாவும் குளிக்க சென்று விட்டான். சிவா குளிக்க போவதற்கு முன் தினேஷுக்கு கால் செய்து காரை கேட்டான். ஏனென்றால் தினமும் டாக்ஸியில் போவது அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கவில்லை. சிவாவின் குரலில் இருக்கும் வருத்தத்தை உணர்ந்த தினேஷ், எல்லாமே ஓகேவா என்று கேட்டார். சிவா மிகவும் எமோஷனலாக இருக்கும்போது தினேஷிடம் தான் தன்னுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக் கொள்வான். தவிர அவந்திகாவை பற்றி தினேஷுக்கு மட்டும் தான் தெரியும். அவன் நடந்த எல்லாவற்றையும் தினேஷிடம் சொல்ல, இன்னும் எதுக்கு சீஃப் வெயிட் பண்றீங்க? அவங்களுக்கு தான் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, நீங்க தான் அவங்கள சின்ன வயசுல காப்பாத்தினீங்கன்னு சொல்ல வேண்டியதுதானே என்று கூறினார். இல்ல தினேஷ், அது முடியாது. அவ அந்த சிவாவை அடி மனசுல இருந்து வெறுக்கிறா. ஒருவேளை அது நான் தானு தெரிஞ்சா எங்க இப்ப எங்களுக்குள்ள இருக்கிற நெருக்கம் இல்லாம போயிடுமோன்னு தோணுது. அவளுக்கு எப்போ சின்ன வயசு சிவா மேல இருக்கிற கோபம் குறையுதோ அப்பதான் என்னால இதை பத்தி ஓப்பனா அவகிட்ட சொல்ல முடியும் என்று தன் மனதின் வலிகளை அவரிடம் சொல்லிவிட்டு போனை வைத்தார். பின் இருவரும் மிக வேகமாக 15 நிமிடத்திற்குள் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து சேர்ந்தார்கள். டைம் ஆச்சு, போகலாம் வா என்று அவந்திகா அவசரப்படுத்தினார். ஒரு நிமிஷம் இரு அவந்திகா, எதையாவது சாப்பிட்டுட்டு போ என்று சிவா அக்கறையாக கூறினார். ஆனால் அவந்திகாவால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. நோ சிவா, HR எவ்வளவு கோவமா பேசினார் தெரியுமா? எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு, நாம சீக்கிரமா போயே ஆகணும் என்று அவனிடம் கூறினார். தர்மா குரூப்பில் இருப்பவர்கள் தன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என்று அவள் கவலைப்பட்டார். தன் மனதில் இப்போது அவர்களுக்கு எப்படி விளக்கி புரிய வைப்பது என்ற சிந்தனைதான் காட்சியாக ஓடிக்கொண்டிருந்தது. சிவா கதவை திறந்துவிட அப்போதுதான் அவந்திகா சிந்தனைகளில் இருந்து வெளியே வந்து காரை பார்த்தபடி, சிவா, இது யாரோட கார்? டாக்ஸி வரலையா என்று கேட்டார். இது என் ஃப்ரெண்டோடது, உனக்கு லேட் ஆயிடுச்சுல, அதனாலதான் நான் அவன் கிட்ட கார் கேட்டேன் என்று கேஷுவலாக சொன்னான். என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஃப்ரெண்டை எனக்கு இன்ட்ரோ பண்ணு, நான் அவரை பார்த்தே ஆகணும். ஏன்னா இப்பெல்லாம் யாரும் காரணம் இல்லாம யாருக்குமே ஒரு பைசா கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா உன்னோட ஃப்ரெண்டு உனக்கு வீடு கொடுக்கறாரு, பணம் கொடுக்கறாரு, இப்போ சூப்பரான காரியம் கொடுத்திருக்காரு. இப்படி ஒரு ஃப்ரெண்டை நான் பார்த்தே ஆகணும் என்று கிண்டலாக சொன்னார். அதற்கு சிவா ஏதோ பதில் சொல்ல போக அவந்திகா குறுக்கிட்டு, இனி எதுவா இருந்தாலும் கார்ல போகும்போது பேசிக்கலாம், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு சிவா, கமான் குவிக் என்றார். இது போன்ற இனிமையான தருணங்களுக்காகத்தான் இவன் இத்தனை வருடங்கள் காத்திருந்தான். இன்று அவன் நினைத்ததெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. சிவா காரில் ஏறி தர்மா குரூப்ஸ் பக்கம் திரும்பினான். போகும் வழியில் அவந்திகா HR பேசிய விஷயங்களை எல்லாம் சிவாவிடம் சொன்னான்.
இருவரும் 10 நிமிடத்தில் தர்மா குரூப்புக்கு வந்து விட்டார்கள். அவள் ஆபீஸை அடைந்தவுடன் தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்த ஒரு சிறிய பாக்ஸை எடுத்தார். தன்னுடைய காயத்தை சிறிது பவுடரால் மறைக்க நினைத்தார். சிவா அவந்திகாவின் செயல்களை பார்த்து கொண்டிருந்தார். அவந்திகாவின் இடத்தில் வேறு ஒரு பெண் இருந்திருந்தால் இந்நேரம் அவள் தன்னுடைய தைரியத்தை இழந்திருப்பாள். ஆனால் அவந்திகா அப்படி இல்லை. சிறிது நேரத்திலேயே அவள் மீண்டும் தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்பவளாக தெரிந்தார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.